இஸ்ரேல், அமெரிக்க, ஈரான் யுத்தம் காரணமாக ஏற்பட்டிருக்கிற எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி பல நாடுகள்லையும் ஒவ்வொரு தீர்மானங்கள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருது. அமெரிக்கா ஏற்கனவே ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் விதிச்சிருந்த சில தடைகளை தளர்த்துறதுக்கு தீர்மானிக்க வேண்டிய ஒரு சூழல் கூட உருவாகி இருந்தது. ஆனால் ரஷ்யா எடுத்திருக்கிற ஒரு தீர்மானம்ன்றது சில நாடுகளை இப்போ நேரடியாக பாதிக்க போகுது. எரிபொருளை நாங்கள் ஏற்றுமதி செய்ய போகிறது கிடையாது, எங்களோட பிரச்சனைகளை பார்த்துக்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லி ரஷ்யா பகிரங்கமாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கு. இது இலங்கையையும் நேரடியாக பாதிக்கிற ஒரு செய்தியாக தான் பார்க்க வேண்டிய இருக்கு. இந்தியாவையும் நேரடியாக பாதிக்கிற மாதிரியான ஒரு தீர்மானத்துக்கு இப்போ ரஷ்யா வந்திருக்கு. இன்னும் ஒரு பக்கம் ரெண்டு முக்கியமான தாக்குதல் சம்பவங்கள் இன்றைக்கும் பதிவாகி இருக்கு. இந்த போர் சம்பந்தமான செய்திகளை பொதுமக்கள் அதிகம் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், இந்த போர் முடிவுக்கு வந்தால் எரிபொருள் விலை குறைவடையும், வாழ்க்கை சுமை குறையும், பொருட்களினுடைய விலைகள் குறைவடையலாம், இல்லாட்டி கூடாமல் இருக்கலாம் என்றதால தான் என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லாருமே தேடி தேடி பார்க்கறதுக்கான ஒரு காரணம். ஆனால் இன்றைக்கும் ரெண்டு முக்கியமான தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. இஸ்ரேலுக்குள்ள ஈரான் நடத்தி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா மேலே நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் பெரிய அளவில் இன்னைக்கு பேசப்பட்டு வருது. இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி ஈரான் மேலே இஸ்ரேல் திரும்ப ஒரு தாக்குதலை நடத்தும். அதுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி மத்திய கிழக்கு நாடுகள் மேலே ஈரான் ஒரு தாக்குதலை நடத்தும். ஹோமுஸ் நீரின திறக்கப்படாது, போர் தொடர்ச்சியாக நீடிச்சு கொண்டிருக்கும், எரிபொருள் விலைகள் தொடர்ச்சியாக கூடுற மாதிரியான நிலைமையை உறுதிப்படுத்துகிற இன்னும் ஒரு சம்பவமாக தான் இந்த ரெண்டு தாக்குதல் சம்பவங்களும் இன்றைக்கு பதிவாகி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சில சம்பவங்கள் இன்றைக்கு நடந்திருக்கு. என்னன்றதை விளக்கமாக தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது, எரிபொருள் விலை சம்பந்தமான ஒரு கரிசனை தான் எல்லாருக்குமே இருக்கு. இந்த போர் சம்பந்தமா நாங்கள் தேடி தேடி பார்க்கிறோம்னு சொன்னா போர் முடிவுக்கு வர மறந்தா எங்களுக்கு பிரச்சனை இருக்காது என்ற சுயநலம் தான் அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு காரணம். காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நீண்ட காலமா போர் நடந்து கொண்டிருக்கு. சர்வதேச ஊடகங்கள்ல ஒரு காலகட்டத்தில் அது பரபரப்பா பேசப்படும். அதுக்கு பிறகு அதை பற்றின செய்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாது. ஆனா இப்பவும் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தொடர்ச்சியா போர் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா தலையீடு செய்து போர் நிறுத்தம் சொல்லி அறிவிச்சிருந்தாலும் அந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 700 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நேற்றும் சில தாக்குதல் சம்பவங்கள் காசாவுக்குள்ள பதிவாகி இருக்கு. ஆனால் அதை பற்றின செய்திகளுக்கு பெருசா முக்கியத்துவம் கிடையாது. இப்போ நடந்து கொண்டிருக்கிற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, வளைகுடா நாடுகள் சம்பந்தப்பட்டிருக்கிற போர்ன்றது அதிக அளவில் பேசப்படுது. என்னன்னு சொன்னா எல்லா நாடுகளையும் இது ஏதோ ஒரு விதத்தில் நேரடியாவோ மறைமுகமாவோ பாதிக்கிற ஒரு விஷயம். எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுன்னு சொல்லி சர்வதேச எரிசக்தி முகவர் அமைப்பு கையிருப்பில் இருக்கிற அவசர தேவைகளுக்கு பயன்படுத்துகிற எரிபொருளை விநியோகிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருந்தது. அது நீண்ட காலத்துக்கான ஒரு தீர்வா இருக்க போறது கிடையாதுன்னு சொல்லி அந்த காலகட்டத்திலேயே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போர் முடிவுக்கு வருமா இருந்தால் மட்டும்தான் எரிபொருள் நெருக்கடிக்கான அந்த பிரச்சனைக்கான தீர்வு ஓரளவுக்கு தீர்வு காண முடியும். ஆனாலும் உடனடியாக இதுக்கு முதல்ல இருந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு உடனடியாக உலக நாடுகளால் திரும்ப முடியாதுன்னு சொல்லி ஏற்கனவே எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரியான நெருக்கடியை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சில தீர்மானங்கள் எடுத்திருந்தார். தொடர்ச்சியா என்னதான் ரஷ்யாவோட பிரச்சனைகள் இருந்தாலும், ஈரானோட போர் நடந்து கொண்டிருந்தாலும், ஈரானுடைய எரிபொருளையும் ரஷ்யாவினுடைய எரிபொருளையும் உலக நாடுகள் இப்போதைக்கு உங்களுடைய தேவைகளுக்காக நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக வாங்க முடியும், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடைகளை கொஞ்ச காலத்துக்கு நாங்கள் தளர்த்துறோம்னு சொல்லி ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார். ஆனால் ஈரான் இதுக்கு பதிலடி கொடுத்திருந்தது. எங்கள்கிட்ட எரிபொருள் கையிருப்பு கிடையாது, சோல்ட் அவுட் சொல்லி பகிரங்கமாக அறிவிச்சிருந்தது. அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்டு எரிபொருளை விற்பனை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி ஈரான் ஒரு பக்கம் பகிரங்கமாக சில நாட்களுக்கு முதல்ல அறிவிச்சிருந்தது. இன்றைக்கு ரஷ்யா அறிவிச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் ரஷ்யாவில இருந்து எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்படாது, ஆயில் எக்ஸ்போர்ட் நிப்பாட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி ரஷ்யா வெளிப்படையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கு. அதுக்கு பின்னால ஒரு சில காரணங்கள் சொல்லப்படுது. முதலாவது என்னன்னு சொன்னா, ரஷ்யாவுக்குள்ளேயும் எரிபொருள் விலையேற்றம் நடந்து கொண்டிருக்கு. உள்நாட்டு பிரச்சனையை தீர்த்து கொள்றதுக்காக எங்கட தேவையை தீர்த்து கொண்டதுக்கு பிறகு நாங்கள் வெளிநாடுகளுக்கு எரிபொருளை ஏற்றுமதி செய்வோம், அதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த நாட்களில் ரஷ்யாவிலையும் எரிபொருள் விலையேற்றம் அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கு. எங்கட பிரச்சனைக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் எங்களுடைய எரிபொருளை பயன்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கு. இதனால இப்போதைக்கு ஏற்றுமதி செய்ய முடியாதுன்னு சொல்லி முதலாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா, யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில தொடர்ச்சியாக போர் நடந்து கொண்டிருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல ரஷ்யா மேல யுக்ரைன் ஒரு மோசமான தாக்குதல் நடத்தியிருந்தது. மாறி மாறி தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் சில நாட்களுக்கு முதல்ல நடத்தப்பட்ட தாக்குதல், ரஷ்யாவுக்குள்ள யுக்ரைன் நடத்தின தாக்குதல் என்றது அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது. என்று சொன்னால் இது எரிபொருள் கட்டமைப்போட சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு இடம் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் என்றது உலக நாடுகளை பாதிக்கிற விஷயம் என்ற அடிப்படையில் அதுவும் அதிக அளவில் பேசப்பட்டிருந்தது. அந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பிறகு ரஷ்யா அறிவிச்சிருந்தது, இந்த மாதிரியான எரிபொருள் கட்டமைப்புகளோட சம்பந்தப்பட்ட இடங்கள்
யுக்ரைனால தாக்கப்படுற சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட யுக்ரைன் நடத்தின தாக்குதலுக்கு பிறகு 40% ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு, இல்லாட்டி அதில் வந்து தடங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ரஷ்யா சில நாட்களுக்கு முதல்ல அறிவிச்சிருந்தது. இந்த மாதிரியான 2 காரணங்களையும் குறிப்பிட்டு, முதலாவது உள்நாட்டு தேவைக்கு எங்களுடைய எரிபொருளை பயன்படுத்த வேண்டியிருக்கு, யுக்ரைன் நடத்துகிற தாக்குதலில் வந்து ரஷ்யாவினுடைய எரிபொருள் கட்டமைப்புகள் சிதைவடைஞ்சிருக்கு, பைப்லைன் எல்லாமே சிதைவடைஞ்சிருக்கு. இந்த 2 காரணங்களாலையும் வெளிநாடுகளுக்கு எங்களால் எரிபொருளை ஏற்றுமதி செய்ய முடியாது சொல்லி இப்ப ரஷ்யாவும் அறிவிச்சிருக்கு. உலக நாடுகளை ரஷ்யாவும் கைவிட்டிருக்கு என்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியிருக்கு. இது வந்து ஒரு விதமான அரசியல் தீர்மானமாகவும் இருக்கலாமா என்ற அடிப்படையில் நான் வந்து அப்படிதான் பார்க்கிறேன். இதுக்கு பின்னால 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இப்ப வந்து உலக நாடுகள் ஒரு நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கு. ஏற்கனவே ரஷ்யாவுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. நீங்க நினைக்கிற நேரத்தில் தடை விதிக்கிறதுக்கும் நினைக்கிற நேரத்தில் வந்து தடைகளை தளர்த்துறதுக்கும் அப்படியெல்லாம் கேட்டு செயற்பட முடியாது என்ற மாதிரியான ஒரு மறைமுகமான பதிலா சில நேரங்களில் ரஷ்யா இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்க முடியும். ஆனால் வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கிற 2 காரணங்களும் இதுதான். போருக்கு முதல்ல வந்து வெளிநாடுகளுக்கு, ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக அளவுல ரஷ்யாவில இருந்து எரிபொருள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்கா தடை விதிச்சதுக்கு பிறகு யுக்ரைன் போருக்கான பண தேவைக்கு வந்து ரஷ்யா எரிபொருள் ஏற்றுமதி செய்து, இதனால நாங்க வாங்கக்கூடாது சொல்லி மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா அறிவிச்சிருந்தது. ஆனால் அமெரிக்காவுக்கு தேவையான எரிபொருள் வந்து அமெரிக்காவுக்குள்ள கிடைக்குது. ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்கா சொல்லி இருந்தது, நாங்க ரஷ்யாட்ட இருந்து எரிபொருளை வாங்குவோமா இருந்தால் அந்த பணத்தை பயன்படுத்தி கொண்டு யுக்ரைன் மேல தாக்குதல் நடத்தப்படுது, அதனால வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஐரோப்பிய நாடுகளுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்ப ஐரோப்பிய நாடுகளில் வந்து ஒரு எரிபொருள் நெருக்கடியில் அடி எரிபொருள் விலையேற்றம் நடந்ததுக்கும் ரஷ்யாவிலிருந்து எரிபொருள் வாங்காம இருந்ததுக்கு அதுவும் ஒரு காரணமா இருந்தது. அப்படியான ஒரு பின்புலத்தில் வந்து இந்தியா மாதிரியான நாடுகள் வந்து குறைவான விலைக்கு ரஷ்யால இருந்து எரிபொருளை வாங்கியிருந்தது. ஆசிய நாடுகள் குறிப்பா சொல்றதா இருந்தா குறைவான மலிவான விலைக்கு வந்து ரஷ்யாவினுடைய எரிபொருளை விற்பனை செய்ய வேண்டிய ஒரு நிலம் உருவாகி இருந்தது. இப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தடைகள் எல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்க வாங்க முடியும் சொல்லி அமெரிக்கா அறிவிச்சிருந்தாலும் எங்கள்கிட்ட எரிபொருள் கிடையாது, எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்ற மாதிரி ஈரானும் ரஷ்யாவும் பகிரங்கமா அறிவிச்சிருக்கிறது. உலக எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனையில வந்து இன்னும் தாக்கம் செலுத்துற ஒரு செய்தியா பார்க்க வேண்டியிருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல ரஷ்யாவினுடைய எரிசக்தி பிரதி அமைச்சர் இலங்கைக்கு வந்திருந்தார். சில சந்திப்புகள் நடத்தப்பட்டிருந்தது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவையும் சந்திச்சிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யாவினுடைய எரிபொருளை வாங்குறதுக்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு, ரஷ்யா அரசாங்கமும் தீர்மானிச்சிருக்கு என்ற மாதிரி உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகள் சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. ரஷ்யா தரப்புல இருந்து அது உறுதி செய்யப்படாமல் இருந்தது. ரஷ்யாவினுடைய இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார் என்ற மாதிரி ரஷ்யா சொல்லி இருக்கிறதா இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருந்தாலும் இப்ப ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏற்றுமதி செய்ய போறது கிடையாதுன்னு சொல்லி ரஷ்யா அறிவிச்சிருக்கிறத பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு மட்டும் சலுகை என்ற அடிப்படையில் வந்து எப்படியுமே எரிபொருள் கொடுக்க போறது கிடையாது. ஒட்டுமொத்த நாடுகளுக்கு என்ற அடிப்படையில் எரிபொருள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. சில நேரங்களில் குறைக்கப்படலாம், சில நாடுகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவுல வந்து ஆயில் ரஷ்யாவில இருந்து கொடுக்கப்படலாம். குறிப்பா இந்தியாவுக்கு வந்து அந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்கப்படுறதுக்கு அதிகமான சாத்தியம் இருக்கு. ஆனா இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வாக்குறுதி கொடுக்கப்பட்ட மாதிரி எரிபொருள் விநியோகிக்கப்படுமா இல்லையா என்ற ஒரு கேள்விக்கான ஒரு தெளிவான பதில் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஆனால் இலங்கையினுடைய எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லி இந்தியாவோட சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் வந்து நரேந்திர மோடி இந்திய பிரதமர் சொல்லியிருந்தார், உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் வளம மாதிரி செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லி அந்த வாக்குறுதிக்கு அமைய இன்றைக்கு வந்து எரிபொருள் ஏற்றி கொண்டு ஒரு கப்பல் இலங்கைக்கு போயிருக்கு. 20,000 மெட்ரிக் டன் டீசலோடையும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலோடையும் இந்திய உதவி என்ற அடிப்படையில் இந்த எரிபொருள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்திய பிரதமர் மோடிக்கு வந்து நன்றி சொல்லி ஒரு அறிவிப்பையும் 2 நாளில் வந்து வெளியேற்றிருக்கிறார். இதுக்கு முதல்ல நெருக்கடி காலகட்டங்களையும் இந்தியா இலங்கைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்திருந்தது. இந்த காலகட்டத்திலையும் வந்து இந்தியாவுக்குள்ளேயும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் இலங்கைக்கு தேவையான உதவிகளும் செய்யப்படுது. என்று சொன்னால் ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துறதுக்கு இந்தியாவுக்கு வந்து ஈரான் அனுமதி கொடுத்திருந்தது. 2 எல்பிஜி கப்பல்கள் இப்போ இன்றைக்கு வந்து ஹோர்முஸ் நீரிணையை கடந்திருக்கு. எதிர்வரப்போற சில நாட்களில் இந்தியாவை போய் அந்த கப்பல்கள் சேரும் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருந்தது. மேலதிகமான 2 கப்பல்கள், இதுக்கு முதல்லையும் சில கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருந்தது. பாகிஸ்தானுடைய 20 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்துறதுக்கு ஈரான் அனுமதி கொடுத்திருக்கு சொல்லி இன்றைக்கு ஒரு புதிய செய்தி வெளிவந்திருந்தது. இதுக்கு முதல்லையும் பாகிஸ்தான் கப்பல்களுக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது. அதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், இது ஈரான் எனக்கு தந்திருந்த பரிசு, 10 கப்பல்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரி. ஆனால் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கிற ஒரு நல்ல உறவு என்ற அடிப்படையில் இப்போ மேலதிகமாக 10 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்த முடியும் சொல்லி ஈரான் வந்து இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தது. இந்த போர் முடிவுக்கு வருமா இருந்தால் தான் எரிபொருள் நெருக்கடி சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லாட்டி நெருக்கடி வந்து இன்னும் கூடாம இருக்கும். ஆனால் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற 2 முக்கியமான தாக்குதல் சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த போர் வந்து
இப்போதைக்கு முடிவுக்கு வரப்போறது கிடையாது. என்ன சொன்னா, இன்றைக்கு இஸ்ரேலினுடைய முக்கியமான ஒரு நகரமா இருக்கிற பீஷபா சொல்லப்படுற இடத்தின் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் வந்து பெரிய அளவில் பேசப்படுது. இந்த நகரத்தில் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் ஏன் முக்கியமா பேசப்படுதுன்னு சொன்னா, இது மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஒரு தொழிற்பேட்டை சொல்லப்படுற 20க்கும் அதிகமான தொழிற்சாலைகள் இருக்கிற இடம். சாதாரணமான தொழிற்சாலைகளும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கொழும்பை சுற்றி இருக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஃபேக்டரி மேல தாக்குதல் நடத்தப்பட்ட ஒரு 20 தொழிற்சாலைகள் இருக்கிற இடத்தின் மேல தாக்குதல் நடத்தப்படும் இருந்தா அது எப்படியான ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுலயும் சாதாரணமான தொழிற்சாலைகள் கிடையாது. இதுல கெமிக்கல் சம்பந்தப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஆபத்தான ஏதோ ஒரு பொருள் கசியலாம் என்ற மாதிரி அங்க இருக்கிற பொதுமக்களுக்கு இஸ்ரேலால ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. வீடுகளை விட்டு வெளியில வரக்கூடாது, ஜன்னல்களையும் கதவுகளையும் பூட்டிக் கொண்டிருங்க, அடுத்த கட்ட அறிவுறுத்தல்கள் வந்து உன்னிப்பா அவதானிச்சு கொண்டிருங்கின்ற மாதிரி இஸ்ரேலினுடைய அரசாங்கம் அந்த பகுதியை சுற்றி இருக்கிற பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதோட சம்பந்தப்பட்டிருக்கிற பிரதானமான ஒரு ஹைவே வந்து அதிவேக வீதியை மூடுறதுக்கு இஸ்ரேல் அரசாங்கம் தீர்மானிச்சிருந்தது. வழக்கம் போல ஒரு சிலர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்றது மட்டும்தான் இஸ்ரேல் தரப்புல இருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனா ஆபத்தான ஏதாவது ஒரு பொருள் கசியலாம் என்றது, ஒரு இரசாயன பொருள் கசியலாம் என்ற மாதிரியான எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு ஆபத்து இருக்கு என்றது அங்கு விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை. தீயணைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. சிலர் மட்டும் காயமடைஞ்சிருக்கிறாங்க என்றதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட இஸ்ரேலினுடைய தகவல்கள். இதனால பதிவாகி இருக்கிற சேத விபரம் வழக்கம் போல இன்றைக்கும் உங்களுக்கு தெரியாது. அந்த நாட்டு ஊடகங்களில் வெளிவர்ற தகவல்கள் மட்டும்தான் அங்க செய்திகளுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்ற அடிப்படையில் எது உண்மை எது பொய் என்றது யாருக்குமே தெரியாது. பெரிய அளவான சேதம் கிடையாதுன்னு சொல்லி இஸ்ரேல் இன்னைக்கு அறிவிச்சிருந்தது. ஆனா இந்த இடத்தின் மேல நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் வந்து ஒரு முக்கியமான வெற்றியா ஈரானை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பார்க்கப்படலாம். சில நாட்களுக்கு முதல்ல நாங்கள் கதைச்சிருந்தோம், ஈரானுக்குள்ள ஒரு கருப்பு மலையை கொண்டு வர்ற மாதிரி ஒரு எரிபொருள் கட்டமைப்போட சம்பந்தப்பட்டிருக்கிற இடம் மேல ஒரு துல்லியமான தாக்குதல் அமெரிக்காவும் இஸ்ரேலும், இல்லாட்டி இஸ்ரேல் வந்து நடத்தியிருந்தது என்ற செய்திகள் வெளிவந்திருந்தது. குடிநீர் வரைக்கும் பாதிக்கப்படுற மாதிரியான ஒரு மோசமான தாக்குதல் முயற்சியின் அடிப்படையில் அது அதிகம் பேசப்பட்டிருந்தது. அதுக்கு பழி வாங்குற மாதிரி இப்ப இண்டஸ்ட்ரியல் ஏரியா மேல நடத்தப்பட்டிருக்கிற இந்த தாக்குதலுக்கு பிறகு அதுலயும் குறிப்பா ஆபத்தான பொருட்களை கொண்டு போய் அழிக்கிற ஃபேக்டரி, அந்த இடத்துல வந்து சில செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது. ஆபத்தான மெட்டீரியல் கெமிக்கல் எல்லாமே கொண்டு போய் அழிக்கப்படுற ஒரு இடம். அந்த இடத்தின் மேல ஒரு வான் தாக்குதல் நடத்தப்பட்டு பற்றி எரியுமா இருந்தா இதனால சுற்றாடல் அழிவு வரைக்கும் ஏற்பட முடியும். இந்த தாக்குதல் வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலாக இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே நடத்தப்பட்ட ஈரான் மேல நடத்தப்பட்ட அந்த கருப்பு மலை தாக்குதலுக்கு பழி வாங்குற மாதிரி சில நேரங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்க முடியும். ஈரானுக்குள்ள நடத்தப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான தாக்குதல் என்னன்னு சொன்னா, அங்க இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி மேல, இஸ்ஃபஹான்ல இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுல பெரிய அளவான சேதங்கள் கிடையாதுன்னு சொல்லி செய்திகள் வெளிவந்திருந்தாலும் இப்ப ஈரான் அறிவிச்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுடைய யூனிவர்சிட்டி தாக்கப்பட்டிருக்கு, இதுக்கு பழி வாங்குற மாதிரி அமெரிக்காவினுடைய இஸ்ரேலினுடைய யூனிவர்சிட்டிகள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்படும் சொல்லி இன்னைக்கு ஈரான் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இதுக்கு முதல்ல இந்த போர் ஆரம்பிச்ச காலகட்டத்திலிருந்து நாங்கள் தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு தரப்போட சம்பந்தப்பட்டிருக்கிற இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டது என்ற மாதிரி முதல்ல சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு விமான நிலையங்கள், துறைமுகங்கள், சில வணிக நிறுவனங்கள், பேங்க்ஸ் வரைக்கும் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இப்ப யூனிவர்சிட்டி தாக்கப்படலாம் என்ற மாதிரி இன்னும் ஒரு எச்சரிக்கையை ஈரான் இன்றைக்கு விடுத்திருக்கிறது முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஈரான் நடத்தி இருக்கிற ஒரு தாக்குதல்ல வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிற சுல்தான் யாபேஸ் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதுல 15 அமெரிக்க படையினர் காயமடைஞ்சதா செய்திகள் வெளிவந்திருந்தது. ஒரு போட்டோ இன்றைக்கு வெளிவந்து சர்வதேச ஊடகங்கள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான ஒரு விமானம் ரெண்டா பிளவடைஞ்சிருக்கிற ஒரு போட்டோ வந்து இன்னைக்கு சோசியல் மீடியால வெளிவந்து அது சர்வதேச ஊடகங்கள்ல உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஈரான் நடத்தி இருக்கிற தாக்குதல் அமெரிக்காவினுடைய இந்த விமானத்துக்கு இந்த மாதிரியான ஒரு மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற செய்தி பேசப்படுது. குவைத்தில் இருக்கிற தலைமையில் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்ல குவைத்தினுடைய பாதுகாப்பு தரப்பை சேர்ந்த 10 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்றத குவைத் அரசாங்கம் பாதுகாப்பு தரப்பு இன்னைக்கு உறுதி செய்திருந்தது. இது ஒரே நாளில் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் இல்லாட்டி இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல்ல 10 பேரும் காயமடைஞ்சிருக்கிறாங்களா என்னன்றது தெரியாது. இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு இலக்கம் குறிப்பிடப்பட்டிருந்தது. 10 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் பதிவாகி இருந்தது. மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பஹ்ரைன்ல வந்து மீனவர்களுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கு. இரவு நேரங்களில்
பரப்ப பயன்படுத்தக்கூடாது. ஈரானுடைய தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கும் பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்கும் எங்களுடைய வான்பரப்பு மூடப்படுறதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ கடற்பரப்பு மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி பஹ்ரைன் அரசாங்கம் வந்து இன்றைக்கு ஒரு முக்கியமான தீர்மானத்துக்கு வந்திருக்கு. ஓமான்ல சில தாக்குதல் சம்பவங்கள் பதிவாகி இருக்கு. பேச்சுவார்த்தைகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் இருந்தா ஈரானால ஐக்கிய அரபு அமீரகம் அபுதாபி துபாய் மாதிரியான இடங்கள் மேல எதிர்காலத்தில் தாக்குதல் நடத்தப்படாது என்ற உத்தரவாதம் கொடுக்கப்படணும். அது மட்டும் கிடையாது, இதுவரைக்குமான காலகட்டத்தில் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் மேல நடத்தியிருக்கிற தாக்குதலுக்கான ஒரு நட்டஈடு எங்களுக்கும் தரப்படணும்னு சொல்லி ஐக்கிய அரபு அமீரகம் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு. இதுக்கு முதல்ல இதே மாதிரியான ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது ஈரான் தரப்பால. அமெரிக்கா இஸ்ரேல் எங்கள் மேலே தாக்குதல் நடத்தி இருந்தது, அதுக்கான நட்டஈடு தரப்படணும் என்ற கோரிக்கை முன் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ ஐக்கிய அரபு அமீரகமும் எங்களுக்கு ஈரான் நட்டஈடு தரணும் என்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த போர் விரிவடைஞ்சு கொண்டு போறது சம்பந்தமா நாங்கள் நேற்றைய நாளில் பார்த்திருந்தோம். இதுக்குள்ள ஏமண்ட ஹூத்தி இயக்கம் வந்ததுக்கு பிறகு போர் அப்படியே விரிவடைஞ்சு போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு குறிப்பிட்டிருக்கிறார். லெபனான் பிரதேசத்தில் இருக்கிற போர் பஃபர் ஜோன் வந்து ஓரோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த ஜோன் வந்து இன்னும் அதிகரிக்கப்படணும், விரிவுபடுத்தப்படணும் சொல்லி இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிற ஒரு பாதுகாப்பு கூட்டத்தில் வந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு ஒரு அறிவுறுத்தலை பிறப்பிச்சிருக்கிறார். அந்த பக்கம் போர் ஒரு பக்கம் நடந்து வருது. இன்னும் ஒரு பக்கம் ஈரான் இஸ்ரேல் சம்பந்தப்பட்டிருக்கிறது. காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர், ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் மேல நடத்துகிற போர், ஈராக் இதுக்குள்ள வார மாதிரியான ஒரு சம்பவம் இன்றைக்கு பதிவாகி இருந்தது. நேற்றைய நாளில் பதிவாகி இன்றைக்கு அதிகம் பேசப்படுது. ஈராக்குக்குள்ள இருக்கிற குர்திஷ் பிராந்தியத்தினுடைய ஜனாதிபதியோட வீட்டு மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதுக்கு பின்னால் இருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும். இது வந்து ஒரு ஃபோல்ஸ் பிளாக் அட்டாக் சொல்லி ஈரான் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு என்றதையும் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. என்னன்னு சொன்னா, ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு வித்தியாசமான உறவு இருக்கு. அங்க இருக்கிற அந்த அரசாங்கத்தோட ஈரானுக்கு இடையில ஒரு சில கொடுக்கல் வாங்கல்களும் இருக்கு. நேரடியான பிரச்சனைன்னு சொல்லியும் சொல்ல முடியாது. ஆனா இந்த போருக்குள்ள வந்து அந்த தரப்பு இழுத்து விடுறதுக்கான முயற்சிகள் அமெரிக்காவால் இதுக்கு முதல்ல முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்லி அமெரிக்க ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. இப்ப அங்க இருக்கிற குர்திஷ் பிராந்தியத்தினுடைய ஜனாதிபதியோட வீடு இலக்கு வைக்கப்பட்டு ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஈரான் இந்த தாக்குதலை நடத்தினது சொல்லி ஒரு பக்கம் குற்றம் சாட்டப்படுது. எங்களுக்கும் இதுக்கும் இடையில எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி இருக்கிற ஒரு ஃபோல்ஸ் பிளாக் அட்டாக் சொல்லி இன்னைக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்கு என்றதும் அந்த தரப்புல இருந்து உறுதி செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். இந்த மாதிரியான பல சம்பவங்கள் ஒவ்வொரு நாட்களும் போர் சம்பந்தமா நடந்து கொண்டிருக்கு. என்ன நடக்க போகுது என்றது இதுவரைக்கும் தெரியாது. அமெரிக்காவினுடைய படைகள் களமிறக்கப்படுமா இருந்தா நீண்ட காலத்துக்கு அமெரிக்க படைகள் ஈரானுக்குள்ள இருக்க போறது கிடையாது. ஒரு சில கிழமைகளுக்குள்ள முடிவுக்கு கொண்டு வர்ற மாதிரியான ஒரு ராணுவ நடவடிக்கை அது இருக்க முடியும் சொல்லி அமெரிக்காவினுடைய ஒரு ஊடகம் நேற்றிரவு ஒரு செய்தி வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சுது. என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.